சம்பவம் இருக்கு, தரமான சம்பவம் இருக்கு. ஆக்சுவலா இந்த வீக்ல கண்டென்ட்டே யாரு தெரியுமா? வீட்டுக்குள்ள இருக்க 8 பேர் இல்ல, இந்த வீட்டுக்கு புதுசா வந்தாங்க பாருங்க, அந்த வெளியில இருந்து ஒரு 8 பேர், அதாவது ஓல்டு கண்டஸ்டன்ட் 8 பேர் வந்தாங்கல, அவங்க தான் கண்டென்ட்டே. அவங்கள வச்சு தான் விஜய் சேதுபதி இந்த வீக்கெண்டே ஓட்ட போறாரு அப்படின்றது கிளியரா தெரிஞ்சு போச்சு. அதான் நான் லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன். சோ இன்னைக்கு எபிசோட்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோல விஜய் சேதுபதி சொல்ற வார்த்தை என்னன்னா, மக்கள் கருத்துன்ற பேர்ல வீட்டுக்குள்ள வந்தவனுங்க எல்லாம் அவனுங்க வன்மத்தை கொட்டிட்டானுங்க. நம்ம கண்டஸ்டன்ட் 8 பேரும் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் பொறுமையா இருந்தாங்க, இவனுங்க தான் பாத்தீங்கன்னா மக்கள் கருத்துன்ற பேர்ல வன்மத்தை கொட்டிக்கிட்டே இருந்தானுங்க அப்படின்னு நம்ம சொல்றாரு. அது உண்மையானு கேட்டீங்கன்னா உண்மைதான். நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன, இப்போ இன்னொருத்தவங்களை அடிக்கணும்னா எப்படி அடிக்கணும், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா மக்கள் ஒப்பீனியன் சொல்லிட்டு வச்சு அடின்னு அடிக்கலாம், அடிச்சு அவங்களை காலி பண்ணலாம் அப்படின்றதான் கேம் பிளானாவே இருந்தது. இந்த வீக் ஃபுல்லா நடந்ததே அது ஒண்ணு மட்டும் தான். மத்தபடி இந்த டாஸ்க் பத்தி பேசுறதுக்குலாம் ஒண்ணுமே இல்ல. அதாவது ஆடியம் ஆட்டம் என்ன அப்படின்னு நம்ம டாஸ்க் வச்சானுங்களே, அந்த டாஸ்க் பத்தி பேசுறதுக்குலாம் ஒண்ணுமே இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வீட்ல வந்து இந்த ஃபேட்மேன் ஒரு வேலை பண்ணிட்டு தானே பாத்தீங்களா, அதை பத்தி தான் இந்த வீக்கெண்ட் எபிசோட்ல பயங்கரமா ஓட போகுது. ஃபேட்மேனுக்கு ரிவ்யூ டூல்னு நினைக்கிறேன். என்ன பொறுத்த வரைக்கும் அவர் கேம் விளையாட மாதிரி தான் இருக்கு, இருந்தாலும் அவருக்கு ஒரு ரிவ்யூ டூல்னு வச்சுக்கோங்களேன். இதுல யாருக்கு சிறப்பான தரமான சம்பவம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்னவுக்கு தான். மனுஷன் வந்து சும்மாவா இருந்தாரு, சம்பவம் பண்றன்ற பேர்ல வீட்டுல இல்லாதவனெல்லாம் வச்சு கிளிகிள்னு கிழிச்சாரு. அதுவும் சத்யாவை கிழிச்சதாகட்டும், ஜெஃப்ரியை கிழிச்சதாகட்டும், அதெல்லாம் ரொம்பவே தப்பான விஷயம். அந்த ஏதோ சொன்னார் ஷர்ட்லெஸ் கை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜெஃப்ரியை பார்த்து பாத்தீங்கன்னா நோண்டிக்கிட்டு தடவிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நம்மளாம் சொல்லியிருந்தார்ல. ஸோ அதுக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி தரமான செய்கை ஆர்னவுக்கு செய்வார் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா ஆர்னவுக்கு மட்டும் தான் சம்பவம் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல, இன்னும் சில பேருக்கு இருக்கு. அது என்னன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான மேட்டர் ஒன்று சொல்லிக்கிறேன். ஆக்சுவலா இந்த வீக் வந்து பாத்தீங்கன்னா 2 பேர் எவிக்ட் ஆக போறோம்னு சொல்லியிருந்தோம்ல. ஸோ அதுல வந்து 2 பேர்ல வந்து பவித்ரா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஷோரா சொல்லியிருந்தேன். இப்போ அதுல கொஞ்சம் டவுட் இருக்குங்க. ஏன்னா இப்போதைக்கு வந்திருக்கு அப்டேட் படி என்ன வந்திருக்குன்னா 2 பேருமே பசங்க தான் எவிக்ட் ஆக போறது அப்படின்ற மாதிரி. ஸோ ஒன்னு வந்து அருண் இல்ல தீபக் அப்படி இருக்கணும். கன்ஃபார்ம் தீபக் வந்து எவிக்ட் ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. அதை நான் நம்பல. ஓகேங்களா, இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம்டு நியூஸ் இல்ல. கன்ஃபார்ம்டா அது அப்டேட் வந்தா நான் வந்து அப்டேட் பண்றேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்பதான் அப்டேட் பண்ண முடியும். எனிவேஸ் இதுல இப்போதைக்கு ரூமர்ஸ் என்ன வந்திருக்குன்னா தீபக் வந்து எவிக்ட் ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி ரூமர் வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் தீபக் இவ்வளவு சீக்கிரம் எவிக்ட் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் டவுட் தான் வச்சுக்கோங்களேன். ஏன்னா அவருக்குன்னு கொஞ்சம் ஓட்டும் இருக்கு. அதே சமயத்துல பவித்ராக்கு ஓட்டு வந்து ரொம்ப லீஸ்ட்ல இருக்குங்க. இன்கேஸ் பவித்ராவை காப்பாற்றணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா மேனேஜ்மெண்ட் என்ன ட்ரை பண்றாங்க அப்படின்றது புரியல. ஏன்னா ஓட்டுலயும் ரொம்ப கீழே இருக்காங்க. இவ்வளவு நாள் பவித்ரா எப்படி தள்ளி வந்தாங்கன்னு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு டவுட் எப்படின்னா பவித்ரா எப்பரா இவ்வளவு தூரம் வந்தாங்க அப்படின்ற டவுட் எல்லாருக்கும் இருந்துகிட்டே இருக்கு. இருந்தாலும் பவித்ரா எப்படி பிராண்ட் பண்ணாங்கன்னா ஆக்சுவலா பியூர் சோல், அவங்க யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து பவித்ரா வந்து டேக் பண்ணி கொண்டு போனதால நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஓகே அவங்கள மாதிரி இருக்கவங்க அதாவது அந்த மாதிரி ஃபீல் பண்றாங்களே, அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுப்பான்னு சொல்லி நிறைய பேர் பாத்தீங்கன்னா அதுல வந்து பிடிச்சி போய் பவித்ரா வந்து ஓட்டு உழுந்தது. அதுல மாற்று கருத்தே இல்ல. ஆனா இந்த வீக்ல பாத்தீங்கன்னா பவித்ரா இருக்கிறதுல லீஸ்ட் ஓட்டு சுத்தமா இல்ல. அப்படி இருக்க சூழ்நிலையில எப்படிரா பவித்ராவை காப்பாத்துறீங்க அப்படின்றதான் புரியல. எனக்கு தெரிஞ்சு அவங்க அப்படி இன்கேஸ் பவித்ராவை காப்பாற்றினாங்கன்னா கம்பல்சரி அவங்க வந்து டிசைட் பண்ணிட்டுருக்காங்க. ஃபினாலே வீக்கில் டாப் 5 இருக்குல்ல, அந்த டாப் 5ல பவித்ரா இருக்கணும் அப்படின்ற மாதிரி மேனேஜ்மெண்ட் நினைக்கிறானு தெரியல. விஜய் டிவி கண்டிப்பாக நினைக்கிறானுங்க தான். இப்போ இந்த வாரம் வந்து காப்பாற்றிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது அப்பட்டமாக தெரியுது. கண்டிப்பாக இவங்க வந்து மேனேஜ்மெண்ட் வந்து ஃபினாலே வீக்கு தூக்கிட்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்றது கிளீனாக தெரிஞ்சு போய்ட்டு வச்சுக்கோங்களேன். அதுலேயும் தீபக்கை எவிக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இந்த நியூஸ் எவிக்ட் ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி இந்த நியூஸை கேட்கும் போது என்ன பொறுத்த வரைக்கும் ஷாக்கிங்காக தான் இருக்குது. இது நடக்குமான்னு தெரியல, ஆனால் நடந்தான்னு வச்சுக்கோங்க ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருக்கும். ஏன்னா ஃபினாலேல பார்த்தீங்கன்னா டாப் 3ல இவர் இருப்பார், அட்லீஸ்ட் டாப் 4ல இவர் இருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்றது போக இப்போ இவர் எலிமினேட் ஆயிட்டாரு எவிக்ட் ஆயிட்டாரு அப்படின்றதெல்லாம் கேட்கும்போது என்ன பொறுத்த வரைக்கும் இது எனக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தோணுது. இன்கேஸ் நடந்தா என்ன பொறுத்த வரைக்கும் அன்ஃபேர் தாங்க. ஏன்னா ஓட்ல வந்து அவருக்கு ரொம்ப லீஸ்ட் ஓட்லாம் இல்லை, ஓட்டும் கொஞ்சம் இருக்கு. ஓகேங்களா, டாப் இப்போ விஷால் வந்து அன்அஃபிஷியலை பொறுத்த வரைக்கும் சொல்றேன், விஷாலுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தீபக் தான் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அருண், அதுக்கப்புறம் பவித்ரா, இப்படி தான் இருக்கு. ஸோ ஓட்டு இல்லாமல இல்லை. இன்கேஸ் தூக்கணும்னா அருண் பவித்ரா இவங்க 2 பேர் தான் தூக்கணும். அஃபிஷியல் வந்து ஃபுல்லாவே மாறி இருக்கு. அஃபிஷியல் வந்து முத்துக்குமரனே ஃபர்ஸ்ட் இல்ல, சௌந்தர்யா தான் ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க, முத்துக்குமரன் செகண்ட்ல தான் இருக்காரு அப்படின்னு நம்ம உருட்டானுங்க பாத்தீங்களா. அதெல்லாம் நம்பவே நம்பாதீங்க, பயங்கரமா உருட்டி தள்ளிட்டு இருக்கானுங்க. இப்போ சௌந்தர்யா ஓட்டு தான் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கு. அதாவது முத்துக்குமரனுக்கு வந்து அஃபிஷியல்ல ரொம்ப கம்மியா இருக்கு, அன்அஃபிஷியல்ல தான் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வந்து ஓட்டிங் ஆர்டர் படி சேவ் பண்ணாருன்னா கண்டிப்பா கிளியரா தெரிஞ்சிடும். அட்லீஸ்ட் இந்த சீசன்ல இப்பயாவது அவர் வந்து அதை பண்ணா கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு தோணுதுங்க. யோசிச்சு பாருங்களேன், மனுஷன் இது வரைக்கும் ஒரு தடவை கூட இந்த ஓட்டிங் ஆர்டர் படி சேவ் பண்ணவே இல்லை, ஒரு தடவை கூட. அதாவது கமல் சார்லாம் எப்பவுமே பாத்தீங்கன்னா இந்த சேவிங் ஆர்டர் வந்து ஃபாலோ பண்ணுவார், ஆனா சில வீக் பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ண மாட்டார், ஏன்னா உங்களை கன்ஃபியூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. இந்த மனுஷன் ஆரம்பிச்ச வாரத்துல இருந்து இப்போ வரைக்கும் கடை ஒரு தடவை கூட பாத்தீங்கன்னா ஓட்டு ஓகே இவங்க வந்து டாப்ல சேவ் ஆகுறாங்க, அதுக்கடுத்து வராங்க, அதுக்கடுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா அவர் சேவ் பண்ணதே இல்லை. அவர் இஷ்டத்துக்கு தோணுதான், நான் வந்து முத்துக்குமரன் சேவ் பண்றேன், நான் வந்து சௌந்தர்யா சேவ் பண்றேன், நான் சேவ் பண்றேன் அப்படின்னு அவர் சேவ் பண்ணுவாரு. மக்கள் சேவ் பண்றாங்கன்னு பைபிள்ல சொல்ல மாட்டாரு. என்ன பொறுத்தவரை விஜய் சேதுபதி அதை தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அது அவரோட ஃபார்முலான்னு வச்சுக்கோங்க. ஆனா இந்த வீக்ல அது கொஞ்சம் எப்படி சொல்றது, கொஞ்சம் தூக்கி வச்சுட்டு யார் வந்து ஓட்டிங் ஆர்டர்ல டாப்ல இருக்காங்க அதுபடி சேவ் பண்ணா கொஞ்சம் இப்பயாவது அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அட்லீஸ்ட் கடைசி வாரமாவது, ஏன்னா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேரக்டா வந்து வின்னர் ரன்னர் அவங்கள சூஸ் பண்றது தான். ஸோ இந்த வீக்லயாவது அதை ஃபாலோ பண்ணா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது.
எனிவேஸ் இந்த ஓட்டிங் ஆர்டர் இவங்களெல்லாம் தூக்கி ஓரம் வச்சிருங்க. இப்போ இந்த கண்டஸ்டன்ட் 8 பேர் வந்தாங்களே, இந்த 8 பேரை போட்டு பிரிக்க போறான்னு சொன்னல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்னோவை போட்டு கம்பல்சரி கிழிச்சிருவாரு. ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா விட்ட வார்த்தைகள் அந்த மாதிரி சத்யா ஜெஃப்ரியை பற்றி பேசினார்ல, அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஆர்னோவை போட்டு அடிப்பார் கம்பல்சரி. ஏன்னா வீட்டுக்குள்ளே இருக்கவங்களை பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா அது ஓரளவுக்கு ஜஸ்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அவருக்கு ஒரு காண்ட் இருக்கு ஓகேங்களா, அந்த காண்டை வந்து எப்பவுமே விஜய் சேதுபதி லாஸ்ட் அவர் வெளிக்கிட்ட ஆகும்போது என்ன சொன்னார்னா, வீட்டுக்கு வெளியே வந்துட்டு இப்படி பேசுறீங்க, உள்ள இருக்கும் போதே பேசிருக்க வேண்டியது அப்படின்ற கேள்வி கேட்டாரு. மேபி அவர் இதை சொல்லி கூட சமாளிக்கலாம், ஆர்னோ பொறுத்த வரைக்கும் சமாளிக்கணும்னு நினைச்சா அப்படி சமாளிக்கலாம். சார் வீட்டுக்குள்ள வந்த பிறகு பேசணும்னு நினைச்சேன் அப்படின்னும் போது இப்போ அருணை பேசுறது கூட அங்கே பெரிய பஞ்சாயத்தாவாது. ஏன்னா முந்தின நாள் நைட்டு வந்து அருண் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்னோ வந்து அவன் ஒரு லூஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அவன் என் பர்சனலை பற்றி பேசினா அவனை போட்டு கிழிச்சு விட்டுருவேன், அவனோட பர்சனல் எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி அருணும் வாய் விட்டுருந்தாரு ஓகேங்களா. ஸோ அருணை பற்றி பேசுறதுக்கு முந்தின நாள் அருண் இவரை பற்றி பேசினாரு அப்படின்னும் போது 2 பேருக்குள்ள கிளாஷ் போச்சுன்னா அது பிரச்சனையே இல்லை. அதை பற்றி எனக்கு தெரிஞ்சு கேள்வி வரதுக்கு வாய்ப்பு இல்லை. எங்க கேள்வி வரும்னா வீட்டுக்குள்ள இருக்காது இல்லை, வீட்டுக்குள்ளே இப்போ இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த 2 பேரை பற்றி நீ எப்படி பேசுவோம் அப்படின்ற கேள்வி கம்பல்சரி வரும். ஸோ அதை பற்றி பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு என்ன தோணுது. இன்னொரு முக்கியமான அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ள திரும்பி வராங்க யார் தெரியுமா, இப்போ இந்த 8 பேர் வந்துட்டாங்களா, இன்னொரு 8 பேர் இருக்காங்களா, அந்த 8 பேரையும் உள்ள விடுறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சத்யா வராரு, ஜெஃப்ரி வராரு, இவங்க 2 பேருமே வராங்கன்னும் போது இன்கேஸ் ஆர்னோ வந்து அடுத்த வாரம் உள்ள இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், கம்பல்சரி ஒரு பெரிய பஞ்சாயத்து இருக்கு, கிட்டத்தட்ட அடிதடி வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா வெளியே இந்த சம்பவத்தெல்லாம் பார்த்துருப்பாங்களா, ஜெஃப்ரியை பார்த்து நோண்டிக்கிட்டு தடவிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னதாகட்டும், சத்யாவை பார்த்து வந்து ஷர்ட்லெஸ் காய் அப்படின்ற மாதிரி கலாச்சதாகட்டும், ஸோ இதெல்லாத்தையும் அவங்களும் பார்த்துருப்பாங்களா, கண்டிப்பாக வந்து இவரை போட்டு கிளிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு என்ன தோணுது. இன்னொரு முக்கியமான எதிர்பார்ப்பு யாருக்கு தெரியுமா, ஆர்ஜே ஆனந்தி அவங்களும் உள்ள வராங்க. ஸோ ஆர்ஜே ஆனந்தி ஏன் உள்ள வரதுக்கு எதிர்பார்ப்பு இருக்குன்னா, நேற்று நைட்டு ஃபேட் மேனும் பார்த்தீங்கன்னா சிவாவும் 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது இந்த மேட்டரை பற்றி பேசியிருந்தாங்க. அதை பற்றி தனியான வீடியோ போடல, ஆனால் மேட்டர் சிம்பிள் மேட்டர் தான். என்னன்னா ஆர்ஜே ஆனந்தி வந்து வெளியே வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்களா, அதில் வந்து சௌந்தர்யா வந்து நான் கண்டஸ்டண்டாகவே பார்க்கல, அவங்க இந்த நெகட்டிவ் பிஆர் இதெல்லாம் வச்சு பண்ணுறது பார்க்கும்போது அவங்க ஒரு கண்டஸ்டன்ட்டே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க, ஓப்பனாகவே சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு போட்டியாளராக பார்க்கல, அவங்க வெளியே பண்ணுறதுலாம் ரொம்ப அன்ஃபேராக இருக்குது அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க. ஸோ இவ்வளோ பேசிட்டு இப்போ உள்ளே போனாங்கன்னா அவங்க சௌந்தர்யாவை பார்த்து எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்றது தெரியல. ஸோ அதை பார்க்கறதுக்கு எல்லாருமே வெயிட்டிங்கில் இருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா சிவா நேற்று என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஆர்ஜே ஆனந்தி பேசுறதுலாம் ரொம்பவே தப்பு, என்ன இருந்தாலும் அந்த போட்டியாளர் வீட்டுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னும் போது அவங்கள பற்றி தப்பாக போய் இந்த மாதிரி இன்டர்வியூ கொடுக்கறதுலாம் ரொம்பவே தப்பான விஷயம் அப்படின்ற மாதிரி சிவா வந்து ஃபேட்மேன்ட்ட சொல்லியிருந்தாரு. ஃபேட்மேன் என்ன சொன்னா, எனக்கும் அதில் உடன்பாடு இருக்குப்பா, ஏன்னா அந்த பொண்ணு வந்து ஓகே எனக்கும் தெரியுது சில விஷயம் வெளியில் நடக்கிறது தப்பாக தான் இருக்குன்னு. ஸோ அப்படி இருக்கும்போது வீட்டுக்குள்ள ஒரு போட்டியாளர் இருக்கும்போது அவங்கள பற்றி வெளியே போய் பேசுறது இந்த மாதிரி பேசுறது கொஞ்சம் தப்பு தான் அப்படின்ற மாதிரி அவரும் அதில் உடன்பட்டு தான் பேசியிருந்தாங்க. ஸோ இவங்க 2 பேர் டிஸ்கஸ் பண்ண விஷயம் என்னன்னா, ஆனந்தி இந்த மாதிரி பண்ண தப்பு அப்படின்னும் போது இன்கேஸ் ஆனந்தி உள்ள வந்தாங்கன்னா அந்த சமயத்தில் ஃபேட்மேன் சிவா இவங்க எல்லாருமே இருந்தாங்கன்னா கம்பல்சரி இவங்களும் ஆனந்த் கிட்ட இந்த கேள்வி கேட்கறது வாய்ப்பு இருக்கு, ஏமா சௌந்தர்யா பத்தி தப்பா பேசணும் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி அவங்க உள்ள வந்தாங்கன்னா சௌந்தர்யா பார்த்து நீ பண்ணதெல்லாம் ரொம்பவே தப்பு, நீ ஒரு பிளேயரே இல்லை அப்படின்ற மாதிரி திருப்பி அட்டாக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்த வாரமும் வந்து ஆனந்தி அதை பண்ணுவாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி தான், ஏன்னா இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பண்ணிட்டாங்க, சுனிதா வந்து அட்டாக் பண்ணிட்டாங்க. ஸோ இதை பத்தி கம்பல்சரி விஜய் சேதுபதி கேட்பாரு, ஏமா இந்த மாதிரிலாம் பேசணும் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கறது வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ப்ரோமோல ஒரு பேசுற கண்டென்ட் என்னது, உள்ள வந்தவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் கருத்துன்ற பேர்ல வன்மத்தை கொட்டிட்டாங்க அப்படின்றதான் ஒரு பேசுறாரு. ஸோ அப்படின்னும் போது இவங்க எல்லாருமே பேசினாங்களா, இது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு தான் அவர் பேச போறாரு. இந்த வாரத்துக்கான கண்டென்ட்டே வீட்டுக்குள்ள வந்து அந்த 8 பேர் தான், ஏன்னா வீட்டுக்குள்ள ஆல்ரெடி இருக்க 8 பேர்கிட்ட இருந்து கண்டென்ட் வரல, வந்தவங்க கிட்ட தான் கண்டென்ட் வருது அப்படின்னும் போது இவங்கள போட்டு துவைக்க போறாரு, வீட்டுக்குள்ள இருக்க 8 பேரை புகழ்ந்து தள்ள போறாரு அப்படின்றதா இப்போ எனக்கு என்னமோ இந்த ப்ரோமோவை பார்க்கும்போது நான் அப்சர்வ் பண்றது என்னன்னா, இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பாராட்டு வரும் வீட்டுக்குள்ள இருக்க 8 பேருக்கு. ஏன்னா இவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப நெகட்டிவ் இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா இவங்க எதுவுமே ரியாக்ட் பண்ணிக்கல. இன்கேஸ் பார்த்தீங்கன்னா ஆர்னோ பேசுறப்ப அருண் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரியாக்ட் பண்ணி கோவத்தில் வந்து வார்த்தையை கக்கிந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அருணை போட்டு பொழந்திருப்பாங்க. அருணை காப்பாந்தது யார் தெரியுமா, முத்துவும் தீபக்கும் தான். ஏன்னா இவங்க தான் பார்த்தீங்கன்னா டே பேசாதடா, வார்த்தையை விடாத, வார்த்தையை முந்த நாள் நைட்டே ஒரு வார்த்தையை விட ஆரம்பிச்சிட்டாரு, அவன் லூசுன்றதாகட்டும், அது மட்டும் இல்லாமல் இஷ்டத்துக்கு வேற சில வார்த்தைகளை விட்டுட்டு இருந்தாரு. ஸோ முத்துவும் தீபக்கும் தான் என்ன பண்ணாங்க, இல்ல அருண் நீங்க பேச தப்பா இருக்கு, நீங்க அவரு பேச தப்புன்னு சொல்லிட்டு தான் நீங்க வந்து கோவப்படுறீங்க, அப்ப நீங்களும் அதே வேலையை பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி 2 பேரும் போட்டு அடக்கி வச்சிட்டாங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பைபிள் இருந்த கோவத்தில் என்னென்ன வார்த்தை பேசியிருக்குன்னு தெரியல, இவரு கண்ட்ரோலா இருந்ததுனால மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இப்போ அருண் தப்பிச்சிட்டாரு. இன்கேஸ் அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணியிருந்தாருன்னா அருணை போட்டு பொழந்திருப்பாங்க அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. இந்த எவிக்ஷன் அப்டேட் மட்டும் நான் கூடி சீக்கிரம் அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம்டான அப்டேட் வரல, தீபக் தான் எவிக்ட் ஆகிட்டார் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம்டாக இல்லை, நிறைய பேர் உருட்டிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து இன்னும் கன்ஃபார்ம்டாக இல்லை. கன்ஃபார்ம்டாக அப்டேட் வந்ததுன்னா கம்பல்சரி சேனல் அப்டேட் பண்ணுறேன், அப்படிலாம் கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து போடுறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.